சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுக அரசு பதவி விலக வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பாமக சார்பில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், ஆட்சி மாற்றத்தை நாம் உருவாக்குவோம் என்றும் இன்னும் 6 மாதத்தில் இந்த ஊழலாட்சி தூக்கி எறியப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் பெங்களூரு சென்று கூலி வேலை செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்த அவர், நல்லவர்களை தேர்வு செய்தால் சுயமரியாதையுடன் வாழலாம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். அவ்வளவுதான் இந்த தீர்ப்பு. ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இவ்வளவு காலமாக அந்த தீர்ப்பை கிடப்பில் போட்ட கேடு கட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது. எவ்வளவு ஆதங்கத்துடன் நான் பேசுறேன், அவ்வளவு கோபத்தில் நான் பேசுறேன். ஒரு நல்ல முதலமைச்சரா நீங்க இருந்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து ஒரு வாரம், ஏன் அதிகபட்சம் ஒரு மாதத்திலே இந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கணும். என்ன தீர்ப்பு? வன்னியர்களுக்கு கொடுத்துட்டு போங்க ஒரு தீர்ப்பு. அதை வேண்டுமென்றே இவ்வளவு காலமாக காலம் கடத்தி இந்த சமுதாயத்திற்கு எதிரியாக, இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, இந்த சமுதாயம் படிக்கக்கூடாது, இந்த சமுதாயம் வேலைக்கு போகக்கூடாது, இந்த சமுதாய அடிமைகளா, விவசாயிகளா, விவசாய கூலிகளா அப்படியே இருக்கணும், சுயமரியாதையுடன் வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது உறுதி.